அன்பான வாக்காளர் பெருமக்களே, வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் உங்கள் அபிமான நட்சத்திரங்களான வேட்பாளர் பெருமக்களை உங்களுக்கு இதோ அறிமுகம் செய்கின்றேன். இதோ உங்களுடைய முதல் அபிமான நட்சத்திரம் ஆனழகன். தக்கலை கரந்தன் 17 தடவை ஆனழகன் போட்டியில் வெற்றி பெற்றவர். வணக்கம். இவர் துணி போடவே சுத்தமா பிடிக்காது. அதனால இவரோட சின்னம் என்ன தெரியுமா? கிழிஞ்ச துணி. மீண்டும் ஒரு முறை இவரோட சின்னத்தை அறிவிக்கிறேன், கிழிஞ்ச துணி சின்னம். இரண்டாவது வாக்காளர் உங்கள் அபிமான நட்சத்திரம் அவதார். பூமியில் அவதரிக்க வந்த புதிய அவதாரம். எல்லோரும் என்ன ஃபாலோ பண்ணா எமலோகத்துக்கு சீக்கிரமா போயிடலாம். இவருக்கு கையே இல்லாதனால இவருக்கு பிடிச்ச சின்னம் எது தெரியுமா? கை சின்னம், அதுவும் உடஞ்ச கை சின்னம். மூணாவது வேட்பாளர் உங்க மொட்டை பாஸ். ஐயோ, இது திருப்பதி முட்டையா வேளாங்கண்ணி முட்டையான்னு தெரியலையே. இவரு மண்டல புரோட்டா கூட போடலாம் போல இருக்கு. வணக்கம் வாக்காளர் பெருமக்களே. இவர் தொப்பி இல்லாம வெளியே நடந்தாருன்னா இவருக்கு மண்டை வெடிச்சு கீறிடும். அதனால இவருக்கு பிடிச்ச சின்னம் தெரியுமா? தொப்பி சின்னம். அடுத்து உங்கள் அபிமான வேட்பாளர் மாமிசமல முத்துலிங்கம். வணக்கம் மக்களே. இவரோட சின்னம் எது தெரியுமா? பாட்டில். அப்பதான் எல்லா குடிமகனும் இவரை டெய்லி நினைப்பாங்க. அன்பார்ந்த வாக்காளர்களை, உங்கள் பொன்னான வாக்குகளை எல்லாம் எங்கள் அபிமான வேட்பாளர்களுக்கு தந்து வாக்களிக்கும்படி வேண்டுகிறேன். தேர்தல் சின்னங்களை விடவும் இந்தியாவின் தேசிய சின்னங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்திய குடியரசிற்கு பல தேசிய சின்னங்கள் உள்ளன. இந்தியாவின் தேசிய சின்னம் சாரநாத்தில் உள்ள அசோக தூணிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் 4 முக சிங்கமும் வலப்பக்கம் காளையும் இடப்பக்கம் குதிரையும் இருக்கும். காளை நாட்டின் கடின உழைப்பு மற்றும் உறுதியையும், குதிரை ஆற்றல் மற்றும் வேகத்தையும் குறிக்கின்றன. இந்த பீடத்தின் கீழே வாய்மை வெல்லும் என்னும் பொருள் கொண்ட சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தை கொண்ட தேவநாயகி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இது இந்திய தேசிய சின்னமாக 1950 ஜனவரி 26 இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய சின்னம் அமைச்சர்கள் பயன்படுத்தும் எழுதுதாள்களில் நீல வண்ணத்திலும், அதிகாரிகள் பயன்படுத்தும் எழுதுதாள்களில் சிவப்பு வண்ணத்திலும் அச்சிடப்பட வேண்டும். மக்களவை உறுப்பினர்கள் பச்சை வண்ணத்திலும், மாநிலங்களவை உறுப்பினர்கள் சிவப்பு வண்ணத்திலும் தேசிய சின்னத்தை பயன்படுத்த வேண்டும். தேசிய சின்னங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். இந்திய தேசிய சின்னங்களை அவமதிப்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். தேசிய கொடி கடும் காவி, கடும் பச்சை, மத்தியில் தூய வெண்மை ஆகிய 3 நிறங்களும் அடங்கிய மூவர்ண கொடியே இந்தியாவின் தேசிய கொடி. வெண்பட்டையின் நடுவே கடல் நீல வண்ணம் கொண்ட 24 அரும்பு கால்களை உடைய அசோக சக்கரம் ஒன்று உள்ளது. காவி நிறம் தைரியம் மற்றும் தியாகத்தையும், வெண்மை நிறம் உண்மை மற்றும் அமைதியையும், பச்சை நிறம் நம்பிக்கை மற்றும் வீரத்தையும் குறிப்பதாக கற்பிக்கப்பட்டது. மூவர்ண கொடியை அரசியல் நிர்ணய சபை 1947 ஜூலை 22 ஒருமித்த கருத்துடன் அங்கீகரித்தது. ஆந்திர மாநிலத்தை சார்ந்த பெங்காலி வெங்க என்பவர் தேசிய கொடியை வடிவமைத்தார். அரசியல் முறைப்படி இந்திய தேசிய கொடி கையால் நெய்த காதி துணியால் செய்யப்பட வேண்டும். தேசிய கீதம் இந்திய அரசியலமைப்பு குழு 1950 ஜனவரி 24 ஜனகணமன என்ற பாடலை நாட்டின் தேசிய கீதமாக அங்கீகரித்தது. 1911 ஆண்டு டிசம்பர் 27 கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக இது பாடப்பட்டது. 1912 தாகூரின் தத்துவ போதினி பத்திரிகையில் பாரத விதாதா என்னும் தலைப்பின் கீழ் இது வெளியிடப்பட்டது. இந்த பாடலை நான் பாடும்போது ஏறக்குறைய 52 வினாடிகளில் பாடி முடிக்கப்பட வேண்டும். ஜனகணமன எனும் இந்திய நாட்டுப்பண் வங்காள மொழியில் ரவீந்திரநாத் தாகூர் இயற்றிய கவிதை ஒன்றின் தொடக்க வரிகளாகும். தேசிய கீதத்தை விட வந்தே மாதரம் என தொடங்கும் தேசிய பாடல் பழமையானது. 1882 பங்கிங் சந்திர சாட்டர்ஜியின் ஆனந்தமட் நூல் வெளியானது. எனவே இதற்கு முன்பு இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். 1896 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் இதில் முதலாக பாடப்பட்டது. இதற்கு இசையமைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். வந்தே மாதரம் என்பதன் பொருள் தாயே வணக்கம். இந்திய தேசிய போராட்டத்தின் போது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லா இந்திய மக்களையும் நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு உணர்ச்சி பூர்வமாக ஒன்றிணைத்த முழக்கம் வந்தே மாதரம் என்பதாகும். இந்தியாவை ஒரு தாயாக உருவகப்படுத்தி அவளுக்கு பக்தி, பணிவு, மரியாதையுடன் கூடிய வந்தனத்தை தெரிவிக்கும் விதமாக வந்தே மாதரம், அதாவது தாயே உனக்கு எங்கள் வணக்கம் என்னும்
சக வருட நாட்காட்டி 1957 ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி முதலில் தேசிய நாட்காட்டியாக அங்கீகரிக்கப்பட்டது. சக ஆண்டு 365 நாட்களை கொண்டது. சாதாரண ஆண்டில் சைத்ரா முதல் தேதி மார்ச் 22ஆம் தேதி ஆகும். லீப் வருடத்தில் முதல் தேதி மார்ச் 21ஆம் தேதி ஆகும். தேசிய நாட்காட்டி சக ஆண்டு 1879 சைத்ரா முதல் நாளில் தொடங்கியது. இந்தியாவின் தேசிய விலங்கு ராயல் பெங்கால் புலியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்து புராணங்களிலும் வேத காலத்திலும் புலி சக்தியின் அடையாளமாக இருந்தது. இது பெரும்பாலும் துர்கா தேவியின் பல்வேறு வடிவங்களில் விலங்கு வாகனமாக சித்தரிக்கப்பட்டது. உலகில் 80% புலிகள் இந்தியாவில் உள்ளன. ராயல் பெங்கால் புலி இந்திய நாணயத்தாள் மற்றும் தபால் தலைகளில் இடம்பெற்றுள்ளது. ராயல் பெங்கால் புலியின் அறிவியல் பெயர் பந்தேரா டைகரிஸ். இது அடர்த்தியான மஞ்சள் கோட் கொண்ட கருமையான கோடுகள் கொண்ட ஒரு கோடிட்ட விலங்கு. இந்தியாவின் தேசிய விலங்கு ராயல் பெங்கால் புலி 1973ஆம் ஆண்டு தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மயில் என பொதுவாக அழைக்கப்படுகிற இந்திய மயில் அல்லது நீல மயில் இந்திய துணைக்கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட பறவைகளில் ஒன்றாகும். இந்தியாவில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட பறவைகளில் மிகவும் கவர்ச்சியான அழகான மயிலே இந்தியாவின் தேசிய பறவையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 1963இல் மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. மயிலை பற்றி பல்வேறு குறிப்புகள் ஆதி நூலான ரிக் வேதத்தில் உள்ளன. மயில் இந்தியாவில் 2500 மீட்டருக்கும் உயரமான பகுதிகளில் காணப்படுகிறது. தேசிய மரம் இந்தியாவின் இலையுதிர் காடுகளில் அதிகமாக காணப்படும் ஆலமரம் தேசிய மரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஆலமரமானது மிக உயர்ந்த நிலையில் வளரக்கூடிய மர வகையை சார்ந்தது. நாட்டின் தேசிய மரமான ஆலமரத்தினை சாலையின் ஓர பகுதிகளிலும் கோயில் வளாகங்களிலும் காணலாம். ஆலமரமானது தமிழ்நாட்டின் அனைத்து கோயில்களிலும் விருட்சம் பெற்ற மரமாக அனைவராலும் கருதப்படுகிறது. ஆலமரத்தினை போதி மரம் என்று புத்த மதத்தினரால் அழைக்கப்படுகிறது. ஆலமரத்தின் கிளைகள் மற்றும் விழுதுகள் தாங்கி நிற்பதால் இதனை நாட்டின் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்தியாவில் மிகப்பெரிய ஆலமரம் கொல்கத்தா மாநிலத்தில் அருகிலுள்ள கௌரா என்ற இடத்தில் ஜெகதீஷ் சந்திர போஸ் இந்தியன் பொட்டானிக்கல் கார்டனில் உள்ள மிகப்பெரிய ஆலமரமாகும். இந்தியாவின் தேசிய மலர் தாமரையாகும். தாமரை பூக்கள் பல வண்ணங்களில் தடாகங்களில் பூக்கும். இது ஒரு நீர் தாவரம் ஆகையால் இது எப்போதும் நீர்நிலைகள் உள்ள இடங்களிலேயே காணப்படும். தாமரையின் பூக்கள் இதழ்கள் என்பன அக்கால சமயத்துறை மற்றும் கட்டடக்கலை அலங்காரங்களிலும் காணப்படுகின்றன. இது வழிபாட்டுக்கும் பயன்பட்டது. தாமரை மலர்கள் காலையில் மலர்ந்து இரவில் குவியும் மலர்களாகும். தேசிய மொழி என்பது ஒரு தேசத்துடன் சில தொடர்புகளை கொண்டுள்ளது. இந்த வார்த்தை பயன்பாட்டில் சிறிய நிலைத்தன்மை உள்ளது. ஒரு நாட்டின் பிரதேசத்தின் முதல் மொழியாக பேசப்படும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட முறைசாரா அல்லது தேசிய மொழிகளாக சட்டத்தில் குறிப்பிடலாம். அரசியல் சட்டத்தின் பிரிவு 343 படி இந்தி மொழியே நாட்டின் அதிகாரப்பூர்வ அலுவல் மொழி. இத்துடன் ஆங்கிலத்தையும் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தவும் அரசியலமைப்பு சட்டம் அனுமதித்துள்ளது. ஆனாலும் அரசியலமைப்பு சட்டத்தில் 8ஆம் ஆணைப்படி தற்போது இந்தி, தமிழ், மலையாளம், வங்காளி, அஸ்ஸாமி, தெலுங்கு, மராத்தி, ஒரியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், சிந்தி, குஜராத்தி, காஷ்மீரி, உருது, கன்னடம், கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி, தோகரி, போடோ, சந்தாலி, மைதிலி என்னும் 22 மொழிகள் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவிலே மிக நீளமான நதி கங்கை நதி. இதன் நீளம் 2525 கிலோமீட்டர் ஆகும். 2008ஆம் ஆண்டு இந்தியாவின் தேசிய நதியாக கங்கை நதி அறிவிக்கப்பட்டது. இது இமயமலையில் உள்ள கங்கோதரி என்னும் பனிப்பாறையில் உற்பத்தியாகிறது. இது பாகிரதி என்றும் அழைக்கப்படுகிறது. இது இந்தியா மற்றும் வங்கதேசம் வழியாக பாய்கின்ற ஆறாகும். கங்கை நதியினால் இந்தியாவின் உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்கள் பயன்பெறுகின்றன. கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள மிக முக்கியமான நகரங்கள் ஹரித்வார், கான்பூர், சச்மூர், அலகாபாத், வாரணாசி, மிர்சாப்பூர், காசிப்பூர், பாட்னா, ரிஷிகேஷ், மங்கர், பகல்பூர், கொல்கத்தா. கங்கை நதி இந்துக்களின் புனித நதியாக திகழ்கிறது. இது இந்து மத கடவுளான கங்கா தேவி என அழைக்கப்பட்டு வணங்கப்படுகிறது. இந்தியாவின் தேசிய நீர் விலங்காக டால்பின் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிதாகி வரும் இந்த விலங்கினத்தை காப்பாற்றும் நோக்கில் இந்த அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது.
ஆறுகள் குறிப்பாக கங்கையின் ஆரோக்கியத்திற்கு டால்பின்களின் சேவை மிகப்பெரியது. தேசிய நீர்விலங்கு டால்பினை 2010 இந்திய அரசு தேசிய சின்னமாக ஏற்றுக்கொண்டது. இது சுத்தமான நீரில் மட்டுமே வாழக்கூடியது. இந்திய வேதங்களில் மாம்பழத்தை கடவுள்களின் உணவாக குறிக்கின்றன. மேங்கோ என்ற ஆங்கில பெயர் மாங்காய் என்ற தமிழ் சொல்லிலிருந்து உருவானதாகும். மேலும் மாம்பழம் பண்டைய தமிழகத்தில் முக்கனிகளுள் ஒன்றாகும். இந்தியாவில் மாம்பழங்களை சுமார் 4000 ஆண்டிலேயே பயன்படுத்தப்பட்டுள்ளன. 1800 ஆங்கிலேயர்கள் மாம்பழத்தை ஐரோப்பாவிற்கு அறிமுகம் செய்தனர். அதற்கு முன்பு பிரெஞ்சு மற்றும் போர்ச்சுகீசிய வியாபாரிகள் மாம்பழத்தை பிலிப்பைன்ஸ், மெக்சிகோ, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் அறிமுகம் செய்தனர். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் தேசிய பழமாக மாம்பழம் உள்ளது. இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி ஆகும். தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது ஒரு குழு விளையாட்டாகும். இந்தியாவின் ரூபாய் குறியீடு என்பது இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான நாணயமான இந்திய ரூபாயின் பண குறியீடாகும். இந்த குறியீடு இந்திய மக்களிடையே நடத்தப்பட்ட ஒரு திறந்த பேட்டியின் மூலம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த வடிவமைப்பு இந்திய அரசுக்கு 2010 ஜூலை 15ஆம் நாள் அளிக்கப்பட்டது. இந்திய ரூபாயின் குறியீடு தேவநாகரி எழுத்தான ரா என்பதையும் லத்தீன் எழுத்தான ஆர் என்பதையும் இணைத்து உருவாக்கப்பட்டதாகும். இந்த குறியீடை உருவாக்கியவர் தாவூதே உமர் என்பவர். இவர் கவாத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் துணை பேராசிரியராக பணிபுரிகிறார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Please like, share and subscribe my channel. Thank you friends.